ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் அண்டர் பாரிஸ்னு ஒரு ஓடிடி தளத்தில் வந்த படம் தான். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான இந்த இந்த மாதத்துலேயோ இல்லை இந்த வருஷத்துக்கோட ஒரு பெஸ்ட் படம்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். இது வந்து ஓடிடி தளத்தில் கிடைக்குது. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஜேவியர் ஜென்ஸ்ன்றவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரைட்டிங் கிரெடிட்ஸ் வந்து யானிக் தஹன், மவு தேவாங், ஜேவியர் ஜென்ஸ். இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னன்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக ஷார்க்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடலில் தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பாரிஸில் வந்து செயின்ற நதியில் அங்கே அந்த பாரிஸில் ஓடக்கூடிய ஒரு நதி 700 கிலோமீட்ரு நீளன்றாங்க. அப்படியேப்பட்ட நதியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்க் வந்துடுச்சுன்னா என்ன ஆகும், படத்தோட கதை வந்து அதான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நடிகருக்கு போகலாம். பிரென்சி பெஜோ, நசீம் லைஸ், லியா வெயிண்ட், ஆஸ்கல் அஸ்டன், ஒட்ரிலா பெட்டிட், சாண்ட்ரா பாஃபைட் மற்றும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஜீன் மார்க் பெலு, ஸ்டீஃபன் ஜாக்கட், இவங்களாம் முன்னணி நடிகராக நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நார்த்தன் கோஸ்டல் ஏரியாவில் வந்து கார்பேஜான ஒரு ஏரியா, பசிபிக் ஓஷனோட இது வந்து அந்த அவ்வளோ பெரிய ஆழமான கடலில் குப்பைங்களாம் கொட்டி கிடக்கிறத அப்படி காட்டுறாங்க. சோஃபியா அசலஸ்ன்றவங்க அந்த டீம் ரிசர்ச்சுக்காக அங்கே போகிறாங்க. அப்போ அவங்க வந்து ஒரு ஷார்க்கால் மாட்டி ஃபஸ்ட்டு சீனே பயங்கரமாக இருக்கும். ஆழத்துக்கு அந்த சுறா வந்து இழுத்துன்னு போவோம். அப்போ வந்து வாயில் காதெல்லாம் ரத்தம் வந்து அப்படியே வெளியே வந்து அவங்க தப்பிச்சுப்பாங்க. அது ஒயரோடு அவங்க மாட்டிப்பாங்க ஒரு கயிறோட. அப்போ அதுலேருந்து தப்பிச்சுப்பாங்க. ஸோ இப்படின்னு ஃபஸ்ட் சீன் ஆரம்பிக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சீனும் நல்லா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்தது. ஒரு அண்டர் பாரிஸ் அந்த ஆற்றங்கடி கரைய அடியில் ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கும். அங்கே வந்து சுறா வந்து கடிக்கும், கால்லாம் கடிச்சிடும். அந்த சீன் நல்லா இருந்துச்சு. கடைசி 20 மினிட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நடுவுலாம் வந்து கொஞ்சம் போர் அடிச்சுது. அதெல்லாம் வந்து சொல்கிற மாதிரி இல்லை, சுமாரான சீன்ஸ் தான். ஸோ கடைசி 20 மினிட்ஸ் வந்து 35 மினிட்ஸ் கூட சொல்லலாம். 35 மினிட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா படத்தில் வந்து ரொம்ப சூப்பரான சீனு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த செயின் நதியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் ட்ரைத்தலம் நடக்கும். குழந்தைங்கள் வந்து எல்லாம் வந்து அதில் ஸ்விம்மிங் ஒரு போட்டி மாதிரி நடக்கும். அந்த இடத்துக்கு இது வந்துடும், சொரா வந்துடும். அப்போ வந்து இவங்க எல்லாம் தப்பிப்பாங்க. அந்த கோஸ்டல் கார்ட்ஸ்லாம் வந்து வருவாங்க. அப்போல்லாம் படகுலாம் தூக்கி விசிறி அடிக்கும். அந்த சீன்லாம் பயங்கரமாக இருந்தது கடைசி 20 மினிட்ஸு. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு சர்வைவல் த்ரில்லர். இது வந்து நெட்ஃப்ளிக்ஸ்லேயே வந்து பெஸ்ட் படம்னு சொல்லலாம். இது எல்லாம் பார்க்காதவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தில் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மியூசிக் வந்து சூப்பராக இருந்தது. மியூசிக், கேமரா, விஎஃப்எக்ஸ் எஃபெக்ட்ஸ் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இதில் வந்து கேமரா வந்து பார்த்திங்கன்னா நிக்கோலஸ் மசட்ன்றவங்க பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது ஆக்சுவலாக இது வந்து இங்கிலீஷ் இல்லை, ஃப்ரெஞ்ச் மூவி. அது வந்து இங்கிலீஷில் டப் பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் தமிழ் டப்பிங்லேயும் நமக்கு கிடைக்கிது. ரொம்ப சிம்பிளான ஒரு இதில் இது வந்து கண்டிப்பாக பாருங்கள். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்வைவல் த்ரில்லர்லேயே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஷார்க் படத்துலேயே இப்போ லேட்டஸ்ட்டாக வந்ததுலேயே இது ஒரு பெஸ்ட் படம் ஃப்ரெண்ட். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து குழந்தைங்களோட பார்க்க வேண்டிய படம் இல்லைனா, இது வந்து ஒரு பெரியவங்கள மட்டும் என்ஜாய் பண்ணுற படம் தான். ஏன்னா ஹாரர் சீன்ஸ், அந்த பைட்டிங் சீன்ஸ், இந்த ஷார்க் பைட்டிங் சீன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஹாரராக இருக்குது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.